ஒரு குழந்தை 6 வயதில் தந்தையை இழந்தது. ஒரு சிறுவன் 12 வயதில் பள்ளியை விட்டு வேலைக்கு போனான். ஆனா அதே மனிதன் பின்னாளில் லட்சக்கணக்கான குழந்தைகளுக்கு கல்வி கொடுத்தார். இது ஒரு சாதாரண கதை இல்ல, இது ஒரு புரட்சியின் கதை. அவர்தான் கே. காமராஜ், கர்ம வீரர் காமராசர். ஒரு சாதாரண தொடக்கம். 1903 ஜூலை 15, விருதுநகர். ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தான் காமாட்சி. ஆனா வீட்டில் ராசான்னு அழைத்தாங்க. அந்த பெயர்கள் சேர்ந்தே காமராசர் ஆனது. ஒரு தங்கை, சின்ன குடும்பம், சாதாரண வாழ்க்கை. ஆனா விதி வேற மாதிரி எழுதப்பட்டிருந்தது. வாழ்க்கையின் அடிகள் 6 வயதில். தந்தை, தாத்தா இருவரையும் இழந்தான். ஒரு குடும்பம் முழுக்க சுமை ஒரு தாயின் தோளில் விழுந்தது. 12 வயதில் அவன் பள்ளியை விட்டுவிட்டான். புத்தகங்கள் விட்டு வாழ்க்கையை கற்றுக்கொள்ள ஆரம்பித்தான். மாற்றத்தை நோக்கிய மனசு. கடையில் வேலை செய்தாலும் அவன் மனசு வேற இடத்துல இருந்தது. அரசியல் கூட்டங்கள், சுதந்திர பேச்சுகள், நாளிதழ்கள் இதெல்லாம் அவனை மாற்ற ஆரம்பிச்சது. 13 வயசுலேயே நாட்டை பற்றி யோசிக்க ஆரம்பித்தான். சுதந்திர போராட்டம், அன்னி பெசன்ட் இயக்கம், சுப்பிரமணிய பாரதி எழுத்துக்கள் அவனை தீ போல எரிய வைத்தது. பிரிட்டிஷ் அரசுக்கு எதிராக போராடினார். பல முறை சிறையில் அடைக்கப்பட்டார். ஆனா அவர் ஒன்னும் பயப்படல. தலைவராக எழுச்சி. 1937 முதல் அரசியல் வெற்றி. 1954 தமிழ்நாட்டின் முதலமைச்சரானார். ஆனா அவர் பவர்க்காக இல்ல, மக்களுக்காக வந்தார். கல்வி புரட்சி. அவர் எடுத்த மிகப்பெரிய முடிவு, கல்வி எல்லாருக்கும் கிடைக்கணும். இலவச கல்வி, மதிய உணவு திட்டம். பசியா இருந்த குழந்தைகள் இப்ப பள்ளிக்கூடத்துக்கு வந்தாங்க. தமிழ்நாடு கல்வியில் உயர்ந்தது. எளிமையின் உச்சம். அவர் எப்படி வாழ்ந்தார் தெரியுமா? சாதாரண வேட்டி சட்டை, எந்த லக்ஸரியும் இல்லை. அவர் இறந்தபோது 130 ரூபாய் மட்டும்தான் இருந்தது. இது ஒரு அரசியல்வாதி வாழ்க்கையா? இல்ல, ஒரு முன்மாதிரி, கிங் மேக்கர். அவர் ஒரு தலைவரா மட்டும் இல்ல, தலைவர்களை உருவாக்கியவர். லால் பகதூர் சாஸ்திரி, இந்திரா காந்தி இவர்களை பிரதமராக ஆக்கியவர். அதனால்தான் கிங் மேக்கர்னு அழைக்கப்பட்டார். இறுதி தருணம் 1975. ஒரு சாதாரண நாள். அவர் அமைதியாக உயிர் நீத்தார். ஆனா அவர் விட்டு சென்றது பணம் இல்லை, ஒரு சிந்தனை, ஒரு சேவை மனம், ஒரு வரலாறு. படிக்காதவன் ஆனா கல்வியின் தந்தையானவன், அதுதான் காமராசர். இந்த மாதிரி உண்மையான கதைகள் வேண்டும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.